ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரின் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் ஈவாய் இரக்கமாய் கொடுத்திருக்கிறார். அப்படி பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். தாவீது அவருக்கு ஒரு பெயர் வைத்தார், ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. ஆகார் ஒரு பெயர் வைத்தார், என்னை காண்கிற தேவன் என்று. ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்ல. ஆம், தானியேல் சொன்னார், என்னை தப்புவிக்க வல்லவர். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து, இன்றைக்கு உங்களை நான் விசாரிக்க போகிறேன். உன் குடும்பத்தின் காரியங்களை குறித்து, உன் தேவைகளை குறித்து, உன் இருதயத்தின் பாரங்களை குறித்து. கைவிடப்பட்ட நிலைகளில் இருக்கின்றீர்களோ, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களோ, தேடுவாரற்ற நிலையில் இருக்கின்றீர்களோ, கர்த்தரை மாத்திரம் தேடி பாருங்கள். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. தெய்வம் விசாரிக்கிறவர். அவர் மீது உங்கள் கவலை எல்லாவற்றையும் வைத்து நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் சுமந்திருக்கிறார். சிலுவையிலே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக, உலகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்காக, தன் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என் ஆண்டவராகிய இயேசு என் வேதனைக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவர் சொல்கிறார், உன் கவலையை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன்னை விசாரிக்கிறேன். உனக்கு ஒருவர் தாய் தகப்பன் கூட இல்லைன்னு நினைக்கியோ, இருந்து இல்லாத மாதிரி இருக்காங்களோ, உடன்பிறப்புகள், கவலைப்படாதீர்கள். இந்த கடன் பாரத்திற்கு நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையின் படிப்பு தேவைக்கு என்ன செய்வேன்? ஐயோ, நான் ஒரு கற்பத்தின் கனி இல்லாதபடி இருக்கிறேனே. அன்னாளை விசாரித்த தெய்வமே, சாராளை விசாரித்தவரே, என்னையும் விசாரியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து பாருங்கள். உங்கள் கவலைகளுக்கு நன்றாய் கவனிங்கள். சமுத்திரத்தின் அலைகளுக்கு, கொந்தளிக்கும் அலைகளுக்கு கரையை விட்டு மீறாதபடி எல்லை வைத்த தேவன், வார்த்தையினால் உண்டாக்கின சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒரு எல்லை வைத்தவர், தன் சாயலின்படி படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும், உங்கள் கவலைக்கும் என்னுடைய கவலைக்கும் தேவன் ஒரு எல்லை வைக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கு அவர் விசாரிக்கிறார். இன்றைக்கு நாயின் பட்டணத்து விதவின் கண்ணீரை கண்டு விசாரித்தவர், ஆகாரை விசாரித்த அதே ஆண்டவர், அன்னாளின் கண்ணீரை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்க உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே, உங்கள் குடியிருப்புக்குள்ளா, உங்கள் பிசினஸுக்குள்ளா, உங்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பேதைகளை ஞானியாக்குற தேவனவர். ஐயோ, என் பிள்ளை படிக்கலப்பா, படிப்பை ஏற மாட்டிக்கே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாயோ, என்னை விசாரிக்க ஒருவரில், இந்த கடன் பாரத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, நித்தவனை கண்ணீர் வடிக்கன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விசாரித்து உங்கள் கலக்கங்களையும் கண்ணீரையும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் விசாரிக்கிறவர் என்பதை, அவர் உயிரோடு இருக்கிற என்பதை உங்கள் அருகில் வந்து, அவர் உங்கள் குடும்பத்தில் வந்து அற்புதங்களை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோ, என்னை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நான் கண்ணீரோடு தேவனை தேடோ, கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த அறுவடைக்கு தயாராகிருங்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அவர் எங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி, உம்மை குறித்து நீ விசாரிக்கிறவர் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கலக்கங்களையும் வியாதிகளையும் ஆண்டவரே நீர் விசாரித்து உடைய ஆணி வாய்ந்த கரத்தினால் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள செய்கிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.